नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन स्पोकन हिंदी. நம்ம இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சேஞ்ச் த சென்டென்சஸ் ஆஸ் டைரக்டட் இந்த ரோமன் லெட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது செகண்ட் ரோமன் லெட்டரில் பி ஆப்ஷனாக உங்களுக்கு இந்த ரோமன் கேட்பாங்க. இந்த ரோமன் லெட்டரையுமே 5 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 5மே டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ இது நமக்கு பேஜ் நம்பர் 71ல் இருக்குது. நீங்கள் சபரி கைட் ஃபாலோ பண்ணல, நான் வேறு ஏதாவது கைட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்கள் இந்த ரோமன் லெட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நோட் பண்ணி இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே நிச்சயமாக எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிடலாம், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 5 சென்டென்சஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த சூச்சனா கே அனுசார் பதிலியே அப்படின்றதுல அவங்க ஒரு கொஷின் கொடுத்துட்டு நல்லா கவனமாக லிசன் பண்ணுங்கள். அவங்களே கொஷின் கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எதை கரெக்ட் பண்ணணுன்றதை அவங்க ப்ராக்கெட்டில் கொடுப்பாங்க. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட்சிய பதிலியேனா வாய்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டிவ்னா பாசிவில், பாசிவ்னா ஆக்டிவில் மாற்றணும். டோட்டலாக 5 சென்டென்சஸ் தான் நமக்கு இந்த கைடில் வாட்சிய பதிலியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வாட்சிய பதிலியை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நமக்கு நார்மலாகவே தெரியுங்க, ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது, அப்புறம் பாசிவ் வாய்ஸ் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா நான் மாம்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னா ஆக்டிவ். அது அப்படியே பாசிவில் மாற்றி எப்படி சொல்லணும், என்னால் மாம்பழம் சாப்பிடப்பட்டது அப்படின்னா அது பாசிவ். ஸோ அதே சென்டென்ஸை அப்படியே ரீடைரக்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அது பாசிவ். ஃபஸ்ட்டு பாருங்களேன், மை ரோஸ் 2 கேலே காத்தா ஹூம் அப்படின்னா நான் தினமும் 2 வாழைப்பழங்கள் சாப்பிடுகிறேன். இப்போ எப்படி சொல்லணும் இதை, என்னால் தினமும் 2 வாழைப்பழங்கள் சாப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது முஜுசேனா என்னால், முஜுசே ரோஜ் 2 கேலே खाए जाते हैं. खाए जाते, ஏன் இங்கே खाए जातेனா 2 வாழைப்பழம், ஸோ ப்ளூரல்ன்றதால खाए जातेன்னு போடுறோம். இப்போது மைய முஜுசேவாக மாத்திரம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முஜுசே என்னால், ரோஸ் தினமும் 2 வாழைப்பழங்கள் சாப்பிடப்படுகிறது அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், ஆப்னே ய சிட்டி கப் லிखी, நீங்கள் இந்த லெட்டரை எப்போ எழுதுனீங்க, வாட்சிய பதிலியே. ஆப்சே ய சிட்டி கப் லிखी गई, உங்களால் இந்த லெட்டர் எப்பொழுது எழுதப்பட்டது. அப்போது ஆப்சே, ஆப்னே எடுத்துகிட்டு ஆப்சே, ய சிட்டி கபு, லிखी எடுத்துகிட்டு என்ன போடுறோம், லிखी गई. தேர்ட் ஒன் பாருங்கள், வ தேஸ் நஹி சல் சக்தா, தேஸ் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக, அவனால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்சிய பதிலியை வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும். அவனால் வேகமாக நடக்க முடியாது. ஸோ உசசே தேஸ், அவனால் வேகமாக நடக்க இயலாது. அப்போது உசசே, வஹ எடுத்துகிட்டு உசசே. நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த எரர் ஸ்பாட் பார்த்தோம். அதுலேயுமே எங்கெல்லாம் இந்த வஹு வருதோ அங்கெல்லாம் உஸ் அப்படின்றத சேருவோம். இதே உஸ் வந்துச்சுன்னா வஹ அப்படின்னு எடுத்து சேஞ்ச் பண்ணுவோம். அதே போல் தான் இங்கே வஹு வந்திருக்கு, உசசே. உசசே தேஸ் சலா நஹி ஜாத்தா, அவனால் வேகமாக நடக்க இயலாது. சலா நஹி ஜாத்தானா நடக்க இயலாது. மே கபி கபி தவா காத்தா ஹூம், மே கபி கபினா எப்போ ஏதாவது, தவானா மெடிசன் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. இப்போ மை வந்திருக்கு, அப்போது முஜுசே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த மாதிரி முஜுசே கபி கபி தவா காயி ஜாத்தி ஹை, காயி ஜாத்தி ஹை. ஸோ மை எடுத்து என்ன போட்டுறோம், நம்ம முஜுசே அப்படின்றத போட்டிருக்கோம். அடுத்தது, ஹிந்து லோக் காய் கி பூஜா கர்த்தே ஹை. ஹிந்து லோக் அப்படின்னா ஹிந்துஸ் என்ன பண்ணுறாங்க, காய் அப்படின்னா பசுமாடுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹிந்துஸ் பூஜை செய்வாங்க. அப்போது ஹிந்து லோகோ சே காய் கி பூஜா கி ஜாத்தி ஹை, அப்போது ஹிந்துக்களால் பசுமாடுகளுக்கு பூஜை செய்யப்படுகிறது. இப்போது ஹிந்து லோகோ சே காய் கி பூஜா கி ஜாத்தி ஹை, காய் கி பூஜா. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், கி ஜாத்தி அப்படின்றத ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது ஆக்டிவ் டு பாசிவ், பாசிவ் டு ஆக்டிவ். ஸோ ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக 5 சென்டென்சஸ் தான் நமக்கு வாட்சிய பதிலியே கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் நிறைய இன்னும் இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வாட்சிய பதிலியே கிடையாது, அவங்களே இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஃபார்மேட் நம்ம அப்பப்போ பார்க்கலாம். டோட்டலாக நமக்கு இதில் 25 சென்டென்சஸ் தான் இருக்குது. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் ஆக்டிவாக இருங்க. ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.